ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் தமிழச்சினா உங்கள் அருள்மொழி எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே சூப்பராக இருக்கேங்க. ஸோ வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. பாருங்க மக்களே, ஹரிக்கேன் ஷாப்பிங். நாளைக்கும் நாளைக்கும் ஹரிக்கேன்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் ஹார்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ கடையில் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு மட்டும் பாருங்கள். எல்லோரும் இந்த ப்ரெட்டு, ஸோ ஏன்னா பவர் கட் ஆக சான்ஸ் இருக்குது. அதனால் ப்ரெட்டு, ஜாம், லைட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறதுக்காக ஷாப்பிங் வருவாங்க. பாருங்கள், பார்க்கிங்கே ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக இருக்குது. நான் வந்து உங்கள்கிட்ட காமிக்கிறேன் எப்படின்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். அவ்வளோ ஃபுல்லாக இருக்கும். பாருங்க, சுத்தமாக பார்க்கிங்கே இல்லை. நேராகவே இப்படி நிப்பாட்ட வேண்டியதான் நம்ம. அவ்வளோதான். அப்போ அங்கே இருந்து நடந்து வரணுமா? நடந்து தான் வரணும். இன்னும் நீ பறந்து கூட வரலாம், ஓடி கூட வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். ஸோ நாங்கள் ஷாப்பிங்லாம் நாங்கள் வந்து எதுவுமே பண்ண போகிறது இல்லைங்க. அதாவது நாங்கள் வந்து ஹரிக்கேனுக்கு வந்து ஷாப்பிங்லாம் பண்ண போகிறது இல்லை. ஏன்னா நாங்கள் டெய்லி வந்து ஃபுட்டெல்லாம்... என்னடா கை இப்படி இருக்குது? இங்க ஏமா என்ன பண்ணேன்? காலிஃப்ளவர் தான் பொரிச்சேன். ஓல்ட் ஆகுற இல்லடா, ஏதோ சம்திங், அரிசியா ஏதோ சம்திங். பிரிங்கிள்ஸ்லாம் வருது உனக்கு. எல்லாருக்கும் வயசானா வரதான் செய்யும். கிட்ட க்ளோஸ்அப்ல வைக்காத, மக்கள் பயந்துட போறாங்க. ஸோ மக்களே, ஹரிக்கேனுக்கு வந்து கடையில் எவ்வளோ கூட்டமாக இருக்குது, எல்லோரும் என்னென்ன வாங்குறாங்க அப்படின்றத பார்க்கலாம். உள்ளே போனால் வீடியோ எடுக்க முடியுமான்னு தெரியல, இருந்தாலும் நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இல்லை அதில் போடுவாங்க, பண்ண மாட்டாங்க. பார்ப்போம்டா, ட்ரை பண்ணுவோம்டா. ஸோ என்னென்னா, ஹரிக்கேனுக்கு வந்து நாங்கள் எதுவும் வாங்க போகிறதில்ல. ஆல்மோஸ்ட் வீட்டில் நிறைய ஃபுல்லாக தான் இருக்குது. ரெகுலராக நான் வந்து ஃபுட்டெல்லாம், இந்தியன் ஃபுட்டெல்லாம் இப்போ சமைச்சு கொடுக்குறதுனால எல்லா ஐட்டம்ஸும் இருக்குது, க்ரோசரி ஐட்டம்ஸ். மெயினாக நான் வந்து என்ன வாங்க போகிறேன்னா, நெய் வாங்க போகிறேன். இன்றைக்கி சூரசம்ஹாரன்றதுனால சாமிக்கு ஈவினிங் படைக்கிறதுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க போகிறேன். ஸோ அதுக்கு தான் வாங்க போகிறேன். சாமி கும்பிட வந்து விளக்குக்கு நெய் தீந்துருச்சு. சாமி கும்பிட பிரசாதம் வேணும் சாமிக்கு படைக்கிறதுக்கு. அதுக்கு தான் வாங்க போகிறேன். நான் வந்து பெருசாக இந்த தடவை கந்த சஷ்டிக்கு வந்து விரதம்லாம் இருக்கலை. அதனால 6th டே மட்டும் நான் விரதம் இருக்கேன். ஸோ காலையிலேருந்து நான் ஒரு டம்ளர் பால் மட்டும் தான் குடிச்சிருக்கேன். சரவண பவ முருகன் தான் என்னைய வந்து இன்னும் ஃபுல்லாக காப்பாற்றணும். ஸோ என்ன சொல்கிறது, அவ்வளோதான். இந்த ஹரிக்கேன் வந்து எப்படி ஸ்ட்ராங்காக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா நல்லா பல்ல இழிச்சிக்கிட்டு வெயிலுங்க. இவங்க திங்கக்கிழமை லீவுன்னு சொல்லிட்டாங்க ஸ்கூல்லாம். ஹரிக்கேன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஃபுல்லாக வெயில் அடிக்குது இன்னைக்கு திங்கக்கிழமை. டியூஸ்டே ஆஃப்டர்நூனுக்கு மேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. வெனஸ்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பயமாக இருக்குது, எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். இப்போ கடையில் கூட்டமாக இருக்கா, இல்லை என்னென்ன வாங்குறாங்க அப்படின்னு பார்க்கலாம். நாங்கள் எதுவும் பெருசாக வாங்க போகிறதில்ல, இதுதான் வாங்க போகிறோம். இன்னொன்று, இந்த சார்ஜபிள் லைட்டு வாங்கணும். அது மட்டும் இருக்குதான்னு பார்க்கலாம். அது இல்லைனாலும் ஓகே, நம்ம கேண்டில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். வீட்டில் கேண்டில் என்னோட லைட், ஏன்னா ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும் அந்த லைட்லாம், வாங்கி வேஸ்ட். இன்னொன்று, நம்ம இருக்கிற ஏரியாவில் கரண்ட்டும் போகாது அவ்வளோக்கா. ஸோ அதனால நம்ம சொல்ல முடியாது. ஒரு சேஃப்டிக்கு லைட்டு விலை கம்மியாக இருந்தால் வாங்கலாம், இல்லைன்னா வாங்க வேணாம். அவ்வளோதான். சரி, வாங்க போகலாம். நாங்கள் கடைக்குள்ளே போயிட்டுருக்கோம். இந்த கடை பேர் பார்த்தீங்கன்னா கிரேஸ் வே ஐஜிஏ சூப்பர் மார்க்கெட். உள்ளே போய் பார்ப்போம். வாங்க என்னமோ ஒரு ஜாமா 2 ஜாமா தான், ஆனால் கூட்டம் மட்டும். ஆமாம், எனக்கு ஒரு மாட்டை வீடியோ எடுக்கும். ஹாலோவின் வரனால அழகாக எடுக்கிறோம். முருகனுக்கு வாழைப்பழம், எவ்வளோ வாழைப்பழம்.
This is chimpanzee banana. Chimpanzee banana. பனானா மட்டும் தான் வாங்கணுமா? Chimpanzee banana. Chimpanzee banana. கவர் இல்ல. தான் அங்க இருக்கு. ஹாய் மேடம். How are you? எதுக்கு வந்திருக்கீங்க? ஷாப்பிங் வந்திருக்கீங்களா? ஆ என்ன வாங்க போறீங்க? சாமிக்கு ஃப்ரூட்ஸ் வாங்க வந்திருக்கீங்க. அந்த உள்ளவே ஹரிக்கேன் ஸ்டஃப் பாருங்க. சொன்னேன்ல மக்களே, எவ்வளோ கூட்டம் பாருங்க, எவ்வளோ கூட்டம் பாருங்க. பைனாப்பிள் நல்லா இருக்கே. பைனாப்பிள் குக்கும்பர், இது ஒரு குக்கும்பர் $5. ஆ ஹேண்ட் பேக் இதுக்கு வச்சுட்டு அப்படியே போயிட்டேன். ஓகே, 2 மேங்கோ வாங்கிக்கோ. அவகாடோ. ஏன் மேங்கோ வாங்கிட்டு சொல்லு? ஏன்னா முருகன் மேங்கோக்காக தான் விநாயகர் கிட்ட சண்டை பண்ணுறான். அதனால தான் மேங்கோ. ஐயோ தீர்ந்துச்சாடா இருந்தது போன ஹரிக்கு வாங்கினது. வாங்கலாமா? க்ரீன் டீ, க்ரீன் டீ வச்சு அந்த சின்னமன் டீங்கடா என்னோட ஃபேவரட் டீ. எல்லாம் காணப்பு தேடி பாரு, தேடி பாரு. இங்க இருக்கிறது எல்லாமே டார்க் சாக்லேட். இதெல்லாம் கேண்டி. This is so good. Yeah, these are Reese's, my favorite. Yeah. And I don't. Oh, these are Reese's again. See, I want Reese's. ஏய் அம்மா அங்க பாரு, டேரி மில்க். ஏய் அம்மா, அந்த படத்துல எப்பப்போ இது பண்ண முடியுமா அப்படியே இப்படி வந்து அப்படியே இப்படி பண்ணுவார்ல, இங்கே ட்ரை பண்ணுறதுக்கு. எப்படி பண்ணணும்? பண்ணிட்டு என்ன படம்? டியூட். இப்படி பண்ணு. பாருங்க மக்கள், எவ்வளோ சாக்லேட்ஸ். மார்ஷ்மெலோ, சஷ்டிக்காக மார்ஷ்மெலோ மேலே தான் கண்ணு. வாங்கிக்கிறேன். அழகாக தான்டா இருக்குது. வாங்கிக்கிறேன். அது கேரமெல்டா, கேரமல் உள்ளது வாங்காத. அதாவது டார்க் சாக்லேட் அந்த மாதிரி வாங்க. டார்க் சாக்லேட் வாங்க. இங்க நல்லா இருக்குமா? அந்த ஓரியோ தவிர வேறு எதுவும் தெரியாதா? ஏன் பாப்பா? அது எவ்வளோ ரேட்? எவ்வளோ? ம், சின்னது எடுத்துக்கலாம்ல. இந்த ஃப்ரூட் நட்டு கூட நல்லாயிருக்கும், அதை எடுத்துக்கலாம். ஓ இது அப்படி வாங்கிக்கிறேன். மார்ஷ்மெலோ க்ரீம். மாஷ் எங்கே இருக்குது? கீழே எடுத்துக்க. மார்ஷ்மெலோ க்ரீம் குடி. 70% உள்ள டார்க் சாக்லேட் தான் வாங்கணுமா? அந்த இதுதான் வாங்கணும். 65, 85 தான் வாங்கணும். மீதெல்லாம் மில்க் சாக்லேட். இது பாரு 90%.
வாங்கி ரொம்ப கசப்பாக இருக்கும். வாங்குவோமா? ஆ அது வேணாம், அது வேணாம், பிச்சிருவேன், வச்சிரு. நோ 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 நோ. இது வந்து கிரவுண்ட் பீஃப். இதை காமி பாருங்க மக்களே, அதாவது பீஃபோட கிட்னி $8 தான் பாருங்க. ஆனால் மட்டனோட கிட்னி விலை அதிகம். மட்டன் கிட்னி கிடைக்காது, தேடி பார்த்தோம் கிடைக்காது. மட்டன் தான் விலை அதிகம். இல்லை, பீஃப் வந்து சீப். இது வந்து ஸ்டேக். நம்ம நூடுல்ஸ் வாங்கிக்கலாமா? என்ன நூடுல்ஸ்? ஷீல் நூடுல்ஸ். இங்கே பாரு, அதில் பேக்கெட் வாங்கிக்கோ. இது வந்து போல் சிக்கன் ப்ரா. காரமாக இருக்குது. இது நம்ம வாங்க மாட்டோம். அது காரமாக இதாக இருக்குது. இந்த கீழே இருக்கு பாரு, அதானே அது beef. ஆமாம், இது பீஃப். இதுவே வாங்கிக்கலாமா? இது காரமாக இருக்காது. ரொம்ப கேண்டி. அந்த சைடு பாரு, இந்த சைடு எதுவும் இல்லை. இதானே வாங்குவோம், பிளாக் தானே வாங்குவோம் இல்லையா? அதெல்லாம் கொட்டிடுவோம்லடா, பாக்கெட்டை யூஸ் பண்ண மாட்டோம்ல. சரி, வீட்டை கொட்டிடுவோம்ல. இது எப்படி நான் எடுக்கிறேன்? எத்தனை வேணும்? ஒன்னோட போதும், அதுவே 1.14 போட்டிருக்கு. இது வந்து ஜப்பான் அஷன் அது வேணாம். பீஃப் போன் பிராத்துன்னு போட்டிருக்கு. நம்ம சிக்கன் இதே எடுத்துக்கலாம். இது நம்ம ஸ்பைசி போடுறோம். ஆனால் இது ஸ்பைசியாக இருக்காதா? குட் கேர்ள். எங்களோட ஃபேவரட் நூடுல்ஸ். செம்ம காரமாக நல்லாயிருக்கும். காரமாக ஆன்னு சாப்பிட்லாம். எப்படி சாப்பிட்லாம்? போதும். அஷன் எனக்கு ஏதோ அங்கே வாங்கலாம் மேகி. இது பார்த்தீங்கன்னா சீஸ், ஃபுல் சீஸ். இப்போ நம்ம காஸ்ட்டை பாருங்க. பிரெட் இருக்கா? சீஸ் வாங்கலாம். வேணாம், இல்லை இருக்கா இல்லையா? இருக்கு பிரெட். சீஸ் இருக்கா? எஸ், போல் எனக்கு பசிக்குது. இது வெஜிடபிள். எனக்கு ஏதாச்சும் சின்ன ஐஸ்கிரீம் போடலாம் இல்லையா? இங்கே இருக்குல்ல ஸ்ட்ராபெரி சீஸ் கேக். ஸ்ட்ராபெரி சீஸ் கேக்கில் சின்னது இல்லையே. இங்கே தான் ஸ்ட்ராபெரி சீஸ் கேக் தான் மக்களே, செம்மையாக இருக்கும். இங்கே பாருங்க, பார்த்தாலே செம்மையாக இருக்கும். அங்க இது வாங்கிக்கடா. கப்பு சிந்தாம வரலாம், அதெல்லாம் ஒழுகும். இது வாங்கிக்கோ. இதான் சாப்பிட்றேன் கொஞ்சம். சாப்பிட சின்னது இல்லையே. செம்மையான ஃப்ளேவர் இருக்கா? வெண்ணெலா கேரமல் ப்ரௌனி நான் வந்து இந்த ஃப்ளேவர் எடுத்துக்கிறேன். இந்த வெண்ணெலா கேரமல் எனக்கு வா போகலாம். சஸ்திகா ஏதாச்சும் நல்லதாக எடுத்துக்கோ. ஐயோ என்னால் முடியல. நாங்கள் கீ மட்டும் தான் வாங்க வந்தோம். இந்த அங்கே இருக்கு பாருங்க, கீ மட்டும். எத்தனை வாங்கியிருக்கோம் நாங்கள். கீ மட்டும் வாங்கலான்னு வந்துட்டு ரொம்ப கம்மியாக தான் வாங்கியிருக்கோம்.
இப்படி தான் ஒவ்வொரு நாளும் நடக்கும். என்ன பண்ணுறது, வீட்டில் எதுவும் ஸ்நாக்ஸ் இல்லை. ஏண்டா அப்புறம் நிறைய நல்லாவே இருக்காது. எவ்வளோ 2 பேக் ஃபுல்லு. சும்மா தள்ளி விடு. சும்மாமா சும்மா உட்காரலாம். பாருங்க ஐஸ்கிரீம், வெண்ணிலா, கேரமல், ப்ரௌனி. இந்த என்னோட இந்த பிரித்து தரேன். ஏசி ஆன் பண்ணி விடுங்கப்பா, வேர்க்குதுப்பா. பார்க்குறேன். சாப்பிடு. மெல்ட் ஆயிடுக்கா. எப்படி நீ வீடியோ ஆ வீடியோ எப்படிமா டிக்கி வலியோ. இப்படிதான் அம்மாவை பார்க்க வச்சுட்டு சாப்பிட்டா கடவுள் பார் பனிஷ்மெண்ட் கொடுத்துட்டாரு. அங்க போயிடுச்சு. பாப்பா எடுக்கலாம், விடு பாப்பா, முன்னாடி போங்க. பேப்பர் எடுத்துருச்சான். அந்த கீழே விழுந்து அது மேல விழுந்து அந்த ஸ்பூன்ல அள்ளி சாப்பிடுற ஒரே ஆள் நீயா தான் இருப்ப. பாருங்க மக்களே, நான் விரதம் இருக்கேன், இவங்க ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிடுறேன். என்னோட ஸ்டிக்கே வந்து ஃபுல்லா வந்து எப்படி சாப்பிடுவ அப்புறம்? அள்ளி சாப்பிடு. அப்படியே அள்ளி சாப்பிடுறேன். இவன் பாருங்க, ப்ரௌனி வித் வெண்ணிலாவா? வெண்ணிலா கேரமல் ப்ரௌனி. நான் சொன்னேன்ல மிக்ஸ் ஆகி தான் இருக்கும். செம்மையா இருக்கு. இதுவும் நல்லா இருக்கு. சரி சாப்பிடுங்க. என்னோட தான் கை மேல வருது. என்ன 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 சொல்ல வர? வீட்டில் சவுச்சோவை போட்டு சாம்பார் வச்சு காலிஃப்ளவர் சில்லி வச்சிருக்கேன். அதை திங்கல, ஐஸ்கிரீம் வாங்கி திங்கிறாங்க. என்ன மக்களே இதெல்லாம்? நீ தானே வாங்கி கொடுத்த. சரி பசிக்குதுன்னு சொன்னீங்க, அப்பொழுது நான் சொல்றேன் பசிச்சுன்னா இங்கே சாப்பாடு விற்பாங்க, அதை வாங்கி சாப்பிட்றானா? எனக்கு ஐஸ்கிரீம் தான் வேணும். ஓகே, நம்ம வீட்டுக்கு போகலாம். கிறக்கமா இருக்கு. வீட்டுக்கு போயிட்டு ஒரு பால் காய்ச்சி குடிக்கலாம். பாய். பால் பழம் சாப்பிடலாம். இந்த ஐப்ரோ நல்லா இருக்கு. இந்த ஐப்ரோ ஸோ ஷாப்பிங் போயிட்டு வந்து நான் வந்து டிவியில் யூடியூப்பில் சூரசம்ஹாரம் பார்த்தேன். சூரசம்ஹாரம் பார்த்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு வந்து ஈவினிங் பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சூரசம்ஹாரத்தன்னைக்கு சாமிக்கு எல்லாமே ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ பூஜை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் விரதம் விட்டாச்சு. அந்த சூரசம்ஹாரத்தப்போ தேசம் மங்கையர்கரசி அம்மாவோட வாய்ஸ் பேக்ரவுண்டில் அடேங்கப்பா கணீர் கணீர்னு அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல் இருந்தது. சூப்பராக இருந்தது. ஸோ இந்த தடவை நான் எதுவும் செய்யலை, பிரசாதம் பழங்கள் மட்டும் வாங்கி சாமி கும்பிட போகிறேன். அதனால் வாழைப்பழமும் மாம்பழம் மட்டும் வாங்கினேன். வாங்கி வச்சு சாமி கும்பிட்டுட்டு பூஜை ரொம்ப திருப்தியாக முடிஞ்சிச்சு. நான் எப்போதுமே சாமி கும்பிடும்போது பார்த்திங்கன்னா எல்லா சாமிக்குரிய வீட்டில் நான் என்னென்ன சாமி வச்சுருக்கேனோ எல்லா சாமிக்குரிய ஸ்லோகமும் சொல்லிவிட்டு, இப்போ செவ்வாய்க்கிழமைனா முருகனுக்குரியது, வெள்ளிக்கிழமைனா லக்ஷ்மிக்குரியது, அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ அதெல்லாம் சொல்லிவிட்டு பூஜை பண்ணிவிட்டு கரெக்டாக வந்து இவங்க தீபார்த்தனை காமிக்கும் போது 2 வருங்க. அவ்வளோதான். ஸோ சூரசம்ஹாரத்தன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லாக நான் விரதம் நோக்கணும்னு நினச்சேன். நல்லபடியாக முடிஞ்சிச்சு. நல்லா சாமி கும்பிட்டேன். விரதமும் நல்லபடியாக போச்சு. ஸோ சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நான் வந்து விரதம் விட போகிறேன். ஸோ இதோடு இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஐ லவ் தமிழச்சி சேனலுக்கு
மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துட்டே இருங்க. அப்போ தான் நான் நிறைய வீடியோஸ் போட என்னை ரொம்ப மோட்டிவேட் பண்ணும். ஸோ தேங்க்யூ மக்களே. லவ் யூ ஆல். பாய். வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.